இன்றைய இறையாசிர் எசேக்கியேல் 37:4. ஆண்டவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை, உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். அன்புக்கினியவர்களை, இறைவாக்கின எசேக்கியேலை ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் கொண்டு போய் நிறுத்துகிறார். அங்கே ஏராளமான உலர்ந்த எலும்புகள் கிடக்கின்றன. இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்கிறார் ஆண்டவர். இறைவாக்கின எசேக்கியேல் எனக்கு தெரியாது என்று சொல்ல ஆண்டவர் அவரிடத்தில், நீ இவைகளுக்கு இறைவாக்கு உரை என்று சொல்லுகிறார். அவர் தொடர்ந்து இறைவாக்கு உரைத்த போது எலும்புகள் ஒன்று சேர்ந்தன, நரம்புகள் தோன்றின, சதைகள் தோன்றின, தோல் மூடி பின்னர் உயிர் மூச்சை பெற்றுக்கொண்டனர். இப்பொழுது அவர்கள் மாபெரும் படையாக உருவாயினர். உலர்ந்து போன, நம்பிக்கை இழந்து போன இஸ்ரேல் மக்கள் இறைவாக்கை பெற்றபோது மாபெரும் ஆற்றலும் உயிரோட்டம் உள்ளவர்களாய் மாறினார்கள். தொடர்ச்சியான இறைவாக்கு வாசித்தல் கேட்டல் நம்மையும் உயிர் துடிப்புள்ளவர்களாக மாற்றும். ஜெபிப்போமா. அன்பிறைவா, நீர் எங்களுக்கு உயிரளிக்கும் வார்த்தையை தந்திருக்கிறேன். அவற்றை நாங்கள் தொடர்ந்து வாசித்து தியானித்து உயிரோட்டம் உள்ளவர்களாய் மாறச் செய்யும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.